கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் பரிசோதித்து பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்டால் உங்கள் பதில் என்னவா இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அநேகர் சொல்லுவார்கள், என் ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார், அப்படி என்றால் அவர் என்னோடு தானே இருக்கிறார் என்று. தேவ ஜனமே, நம்முடைய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்கிறார் என்பதற்காக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதும், நம் ஜெபங்கள் கேட்கப்படவே இல்லை என்றால் ஆண்டவர் நம்மோடு இல்லை என்பதும் தவறான கருத்து. தேவ ஜனமே, நாம் பாவம் செய்து துரோகம் செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யும் போது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறார் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் என்றோ அல்லது நாம் அவருக்கு பிரியமாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாகவோ அர்த்தம் கிடையாது. ஆகவே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி நாம் சரியாய்த்தான் வாழ்கிறோம் என்று நினைத்து நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்திலேயே வாழாதபடிக்கு பாருங்கள். அது ஆண்டவர் நீங்கள் மனம் திரும்ப கொடுக்கிற வாய்ப்பாய் இருக்கலாம், அல்லது அவர் உங்களை விட்டு போய்விடக் கூடாது என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய புத்தியை தெளிவிக்கிறதற்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க, உங்கள் தவறை உணர்த்த, நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது அவருக்கு சுத்தம் அல்ல என்பதை புரிய வைப்பதற்காக இருக்கலாம். இதற்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை காண்பித்து உங்களுக்கு இதை புரிய வைக்க விரும்புகிறேன். நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் தான், கதிரேனருடைய நாட்டில் ஆண்டவர் வந்த போது பிசாசு பிடித்திருந்த மனிதர்கள் அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். ஏன் இப்படி எங்களை துன்பப்படுத்த வந்தீர் என்று அநேக உரையாடல்கள் ஆண்டவருக்கும் அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதருக்கும் நடக்கிறது. அப்பொழுது அந்த பிசாசு பிடித்திருந்தவன் செபிக்கிற காரியம் என்ன? எங்களை அந்த பன்றி கூட்டங்களுக்குள் போக உத்தரவிடும் என்று ஜெபிக்கிறான். உடனே ஆண்டவர் கேட்கிறார், அதற்காக அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறானா என்றால் இல்லை. அவன் பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவர் ஜெபத்தை கேட்கும்படியாய் பதில் தந்ததா என்றால் இல்லவே இல்லை. ஆண்டவர் அங்கு அவனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, அவனுடைய புத்தியை தெளிவிக்கிறதற்காக, அவனை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை அவனுக்கு புரிய வைப்பதற்காக அங்கு அந்த ஜெபத்தை கேட்கிறார். நடந்தது என்ன? ஜெபம் கேட்கப்பட்டவுடன் பிசாசுகள் பன்றி கூட்டத்தினுள் ஓடி மாண்டு மரித்து போயின. வசனம் சொல்லுகிறது, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆம் தேவ ஜனமே, அதுவரை அவன் புத்தி தெளிந்தவனாய் இல்லை, சரியான வஸ்திரம் இல்லை, அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டு தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தவனாய் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அங்கு அவன் ஜெபத்தை கேட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்தில் இருக்கிற அவன் தொடர்ந்து பாவத்தில் ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, பரிசுத்தமாய் மாறி என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. கல்லறையின் இடத்தில் உட்கார்ந்திருந்த அவன் அங்கேயே இருக்கட்டும் என்று நினைத்திருந்தால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்காமல் பிசாசு பிடித்திருந்த அவனை அப்படியே விட்டிருக்க கூடும். ஆனால் அவன் ஜெபத்தை கேட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கல்லறையின் இடத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல, என் பாதத்தில் இருக்க வேண்டியவன். அவன் வஸ்திரத்தை இழந்தவனாய் இருக்க வேண்டியவன் அல்ல, வஸ்திரம் தரித்து என் பாதத்தில் உட்கார வேண்டியவன். அவன் பித்து பிடித்தவனாய் கல்லறையின் இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறவன் அல்ல, என் நாமத்தை இந்த ஊரில் உள்ளவர்களுக்கு சொல்லும்படியாய் நான் தெரிந்து கொண்டவன். பித்து பிடித்தவனாய் அப்படியே இருக்க வேண்டியவன் அல்ல, புத்தி தெளிந்து உண்மையான தெய்வம் யார் என்பதை அறிவிக்க வேண்டியவன் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். தேவ ஜனமே, ஆண்டவர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறாரா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கும் போது ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதுவே நீங்கள் பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை ஜெபத்தை கேட்கும் போது, நான் இப்படி இருந்தும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரே என்ற குற்ற உணர்ச்சி இருக்கும். குற்ற உணர்ச்சியோடையே நீங்கள் இராமல் ஆண்டவரிடத்தில் வந்து அறிக்கையிட்டு உங்கள் பாவங்களை விட்டு விடுங்கள். ஆண்கள் அவ்வளவு பாவம் செய்தும், அவ்வளவு துரோகம் செய்தும், அவ்வளவு அவருக்கு பிரியமில்லாததை செய்தும்
ஏன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் தெரியுமா? நீங்கள் பாவத்தில் ஜீவிக்க வேண்டியவர்கள் அல்ல, ஆண்டவருக்காய் ஜீவிக்க வேண்டியவர்கள். நீங்கள் தூரம் சென்றிருக்கிறீர்கள் உண்மைதான், ஆனால் அவர் உங்களை விட்டு போக மனதில்லாததினால் தான் நீங்கள் இவ்வளவு அவரை வேதனைப்படுத்தியும் உங்கள் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீ உலகத்தின் பின்னே ஓட வேண்டியவன் அல்ல, ஆண்டவருக்காக ஓட வேண்டியவன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. ஆண்டவர் இன்னும் நீ செய்கிற தவறை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்காமல், இன்னும் நீ செய்கிற தவறை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாமல் உன் குற்றங்களை மூடி மறைக்க காரணம் என்ன தெரியுமா? நீ நல்லவன் அல்லது நீ நல்லவள் என்பதற்காக அல்ல. அவர் உன் மேல் வைத்த நேசம் பெரியது. நீ ஒரு நாளும் அவமானப்பட்டு விடக் கூடாது என்பதற்காகவும், அவர் உன்னை விட்டு விலகி போய்விடக் கூடாது என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் உன் ஜெபம், அதாவது நீ பாவம் செய்த போதும் உன் ஜெபம் கேட்கப்படுவதற்கு காரணம் அதுதான். அதை புரிந்து கொண்டு மனம் திரும்பு. உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதற்காக நீ வாழ்வது சரி என்று நினைத்து உன் பாவத்திலே வாழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் தாமே உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்